போதை மருந்து குடித்ததில் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் என்ற நடிகர், கிருஷ்ணா என்ற நடிகர். பார்த்தோம், இதுவரை குடித்தவனை கைது செஞ்சதே இல்லை. ஆனால் பாவம் இவங்களை சும்மா குடித்ததுக்கு கடத்தினவனெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜாஃபர் சாதிக் பதவியில் இருக்கான். உதயநிதிக்கு 7 லட்சம் கொடுத்தான். மறுபடியும் படம் எடுத்தாலும் எடுத்துருவான். குடித்தால பிடிச்சாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ தான் புரியுது என்னென்னா, பிடிச்சவர்கிட்ட ஸ்ரீகாந்த்கிட்ட கிருஷ்ணாட்டையும் உங்களை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு 50 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டுருக்கான். இப்போ வெளியில் யார்? இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐஸ். இதிலே வந்துச்சு, டெலிவிஷன்லேயே வந்துச்சு. 50 லட்சம் கேட்டுருக்கான். இவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் மேலே இருக்கிற அதிகாரிக்கு உளவுத்துறையை அங்கே வச்சுருக்கான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன். அவன் கொடுத்தான் அதிகாரிக்கு. ஐயா 50 லட்சம் இன்ஸ்பெக்டர் பேரம் பேசிட்டார், எஸ்ஐ பேரம் பேசிட்டார். இவங்க நேர 50 லட்சத்தை உயர் அதிகாரிகளுக்கு பேரம் பேசியிருந்தா அப்புறம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். விவரம் தெரியாதவங்க அதெல்லாம் அவங்க இந்த 50 லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்களே, 2-3 சினிமா நடிகர்கள் இருக்காங்க லிஸ்ட்டில். அவங்கள போய் நீங்களும் சினிமா நடிகர்கள் தானே, அவங்கள போய் பேரம் பேசி 50 லட்சம் அங்கே கொடுத்துருந்தா உதயநிதிட்ட சொல்லி உங்களை கைதே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் விவரம் தெரியாமல் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கும் கொடுத்தீங்க, உயர் அதிகாரிக்காச்சும் கொடுத்துருக்கணும். உயர் அதிகாரி பார்த்தா நமக்கு தெரியாமல் லஞ்சம் வாங்குறான்டா, நமக்கு தெரியாமல் பங்கு போடுறான்டான்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆக பணமும் போச்சு, அரெஸ்ட்டும் பண்ணிட்டான். அதனால் இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் நமக்கு பங்கு வரலேன்னு அவனை பூரா இப்போ டிபார்ட்மெண்ட் என்கொயரி, துறை ரீதியான விசாரணை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி வெளியில் வருது.